அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது வந்ததுனால இதனால் இங்கிலீஷ் சப்ஜெக்டை மாற்றுறதுக்கான சூழல் வந்து இதில் அமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ரெஜிஸ்ட்ரார்ஸ் வந்து டேக் நெசசரி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இன்டர்னல் எக்ஸாமினேஷன், அதுக்கு இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் பேஸ்டான பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறது, வைவோ வாய்ஸ், குரூப் ப்ராஜெக்ட்டு, பில்டிங் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க தியரி அட்டண்டன்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இனிமேல் அவங்க வைவோ வாய்ஸ், அவங்க குரூப்பு, அவங்களுக்கான பார்ட்டிசிபேஷன் செமினார் இது மூலமாகவே அவங்களுக்கு மார்க் கொடுக்குறது இன்டர்னல் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா competing with adopting the standard followed by the renowned private and deemed universities. ஸோ இனிமேல் வந்து இம்ப்ரூவ் ஆன ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணணும்னா, ஸ்டாண்டர்ட் நம்ம யூனிவர்சிட்டியோடது காலேஜஸ் லெவல்னால் ப்ரைவேட்டு டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ரிவிஷன் ஆஃப் ஃபீஸ் வந்து இனிமேல் வந்து கிராஜுவலி பார்த்திங்கன்னா 20% டு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இன்க்ரீஸ் ஃபீ வந்து ஒரு அரியர் ஃபீஸ்க்கும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரார் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஒருத்தவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஹெச்ஓடியாக இருந்தாங்கன்னா, 3 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அடுத்த ஆளை ரொட்டேஷனில் ஒரு ரூஸ்டர் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுத்தா அவங்கள வந்து அடுத்த ரொட்டேஷனில் இன்னொருத்தவங்களை வந்து ஹெச்ஓடியாக மாற்ற வைக்கணும். அதுமாதிரி ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட் வச்சுக்கணும். ரெவென்யூ ஜென்ரேஷன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ரெவென்யூ ஜெனரேஷனுக்கான ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட் அவங்க வச்சுக்கிட்டு ஓடணும் ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நான் டீச்சிங் போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரேஷியோ வந்து டீச்சிங்கு நான் டீச்சிங் போஸ்ட்டு வந்து யூஜிஸில் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கோ அதையே ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃப் த பாரதாசன் யூனிவர்சிட்டி ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒரு ஸ்டாஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ஃபண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து எதுக்குன்னா, கலைஞர் யூனிவர்சிட்டிக்கு வந்து அது கமென்ஸ்டு சூன், அதை பாரதாசன் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அங்கே வந்து ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாம் கலைஞர் யூனிவர்சிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் வச்சிடணும். ஸோ கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன